ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் உங்களுக்கு சித்தர்கள் வழிபாடை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சித்தர்கள் வழிபாடு எவ்வளோ முக்கியத்துவமானது, வழிபாடில் உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை நீங்கள் குயிக்காக அடையிறதுனா தெய்வ வழிபாடை விட சித்தர்களுடைய வழிபாடு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆனால் செய்ய முடியும். சித்தர்களோட வழிபாடு உங்களுடைய சில வேண்டுதல்களை சீக்கிரமாக நிறைவேற்றி கொடுக்கும். ஆனால் குருட்டாமாக்குன்னு கண்டமேனிக்கு நீங்கள் வழிபடக்கூடாது. எப்படி ஒரு தெய்வத்துக்கும் ஒரு தனித்துவமான சக்தி இருக்கோ, உங்கள் காரியத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தெய்வத்தை வணங்கணுமோ, அதே மாதிரி உங்கள் தன்மைக்கு ஏற்ற மாதிரி சித்தர்களை தான் வணங்கணும். இன்னைக்கு நம்மளுடைய நிலத்தோடைய பிரதானமான முனிவரான அகத்தியர் லோபாமுத்ராவை பற்றி பேச போகிறோம். அகத்தியர் லோபாமுத்ரா யார்? அகத்தியர் தான் முருகருடைய மூலமந்திரத்தை கொடுத்த மகரிஷி. அதுவும் இல்லாமல் சித்த வைத்தியத்தை கொடுத்தவர், சித்த முறையை நம்ம தமிழுக்கு கொடுத்தவர். அவர் தான் நம்ம தமிழ் மொழிக்கு தந்தைன்னு ஒரு லெவலில் சொல்லுவாங்க. அதோடு சேர்த்து லோபாமுத்ரா அம்மா யாருன்னா அகத்தியரோட துணை, அவங்களோட மனைவி. அப்போ இவங்க ரெண்டு பேரும் என்ன நம்ம வாழ்க்கையில கொடுக்க முடியும், எதை அருள வராங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அகத்தியர் அப்படிங்கிற வார்த்தையை பிரிக்கணும், லோபமுத்ராங்கிற வார்த்தையை பிரிக்கணும். அதாவது ஒரு நேமே ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி, காரணம் இல்லாமல் ஒவ்வொருத்தவங்களோட பேரும் கொடுக்கப்படுறது கிடையாது இந்த உலகத்துல. எல்லாத்தோட பேருக்கு பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்கு. அந்த மாதிரி ஒரு ரிஷிகளோட பேருக்கு பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்கும். அகத்தியர், அகம் அகத்தீஸ்வரன், அகம் ஈஸ்வரன் அர்த்தம். அகம் ஈஸ்வரன் என்னன்னா, அகம்னா உங்க மனம், மனதை ஜெயித்தவருங்கிறதுனால அவருக்கு அகத்தீஸ்வரங்கிற பேர். அப்போ உங்க மனம் உங்க கட்டுப்பாடுல இல்லை, உங்க பிடியில் இல்லை. நீங்க நினைச்ச மாதிரி உங்க மனசை உங்க திசையில கொண்டு போக முடியல, என் மனசுல 1008 பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அகத்தியரோட வழிபாடு தலை சிறந்தது. அதுவும் இல்லாமல் மற்ற வழிபாடுகளில் சித்தி கொடுக்குறதும் உங்களுக்கு செய்வார். ஸோ மெயின் அதுதான். உங்களுக்கு மந்திர வழிபாடு சித்தி அடைகிறதுக்கும் இன்னொன்று மந்திர வழிபாடு வெற்றி அடைகிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மனசையும் ஒரு நிலைக்கு கொண்டு வரும். எப்பேற்பட்ட மனப்பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுக்கு சால்வ் ஆகும். டிப்ரெஷன், எனக்கு டிப்ரெஸ்டாக இருக்குது, எனக்கு பதட்டமாக இருக்குது, எனக்கு என்ன பார்த்தாலும் ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்குது, எனக்கு நிறைய மனப்பிரச்சனைகள் இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்களா? அகத்தியரோட வழிபாடு உங்களுக்கு சால சிறந்ததாக இருக்கும். லோபமுத்ரா இவரும் சம்பந்தம் இல்லாமல் துணையாகல. லோபமுத்ரா அந்த வார்த்தையை பிரிச்சு பாருங்க. லோபா அப்படிங்கிற வார்த்தைக்கு சமஸ்கிருதத்தில் அர்த்தம் என்னன்னா கண்கள்னு அர்த்தம். முத்ரானா இப்போ ஒரு முத்ராவும் உங்களுக்குள்ள ஒரு டைமென்ஷனை அன்லாக் பண்ண முடியும். இப்போ இது பிராணமுத்ரா, இது ஞானமுத்ரா. ஸோ உங்களுக்கு ஒரு விஷயத்தை பற்றி ஒரு தெளிவு வேணும், ஞானம் வேணும்னா இந்த முத்ராவை யூஸ் பண்ணணும். பிராணசக்தி உடம்புல பெருக்கணும்னா இந்த முத்ராவை யூஸ் பண்ணணும். அப்போது ஒரு விரலை இன்னொரு விரலை மாற்றும் போது உங்களுக்குள்ளார ஒரு டைமென்ஷன் ஆக்டிவேட் ஆகுது. அந்த மாதிரி உங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய பார்வையை ஆக்டிவேட் பண்ணக்கூடியவங்க தான் லோபமுத்ரா. ஸோ அவங்க அகத்தியரோடு சேர்த்து நீங்கள் வழிபடும் போது உங்களுக்கு என்ன நடக்கும்னா மனம் ஆக்டிவேட் ஆகும். மனதுக்குள்ளே இருக்க தெளிவான பார்வை ஆக்டிவேட் ஆகும். தெளிவான பார்வை இருந்தால் தான் உங்களுக்கு குழப்பம் இருக்காது. உங்களுக்கு என்ன வாழ்க்கையில் செய்யணுங்கிற ஒரு தெளிவு இருக்கும். அது இருந்தால் தான் நீங்கள் வாழ்க்கையில் சாதிக்க முடியும். ஸோ அகத்தியர் லோபமுத்ராயோட வழிபாடு மனதை கட்டுப்படுத்துறதுக்கும் மனதை வசப்படுத்துறதுக்கும் உங்கள் மனதுக்கு தெளிவும் குழப்பமில்லாத ஒரு தன்மையும் வாழ்க்கையில் தெளிவாக முடிவெடுக்கக்கூடிய திறனும்